எழுந்திருங்கள். உமக்கு என்ன வேண்டும்? வேதாச்சாரமான தாங்கள் அருளிய 1000 தமிழ் பாடல்கள் வேண்டும். 1000 அல்ல, 4000 தருகிறோம். இப்படி அமருங்கள். சுவாமி, தங்கள் அருட்கருணையால் தங்களின் 1000 பாசுரங்கள் மட்டுமின்றி அப்பரந்தாமனின் திவ்ய உடைமைகள் ஏனைய ஆழ்வார்களாக அவதரித்து அருளிச் செய்த மற்ற பாசுரங்களையும் தெள்ளத் தெளிவாக உபதேசித்தீர்கள். நான் அடைந்த சந்தோஷத்தை வர்ணிக்க வார்த்தைகள் வர மறுக்கின்றன. நாதமுனிகளே, உங்கள் உள்ளத்தின் உறுதியாலேயே 1000ம் உங்கள் பரோபகார சிந்தனையால் மற்ற 3000 பாசுரங்களும் உங்களுக்கு அளிக்க பரந்தாமன் திருவுள்ளம் பற்றினார். ஆனால் இவ்வளவு சோதனைகளையும் கொடுத்த பின்புதான் இதை தர வேண்டுமா என்று நீங்கள் நினைக்கலாம். சற்று யோசித்துப் பார்த்தால் உமக்கு புரியும். மிகுந்த சிரமங்களுக்கு பின் ஒருவருக்கு ஒரு பொருள் கிடைத்தால் அவர் பெரும் ஆனந்தத்திற்கு அளவேது? முற்றிலும் உண்மை சுவாமி. வெகு வருடங்கள் குழந்தையில்லாத ஒருத்தி சத்புத்திரனை பெற்ற போதும் பிறவி குருடன் திடீரென்று கண்களை பெற்றால் என்ன ஆனந்தம் அடைவாளோ அப்படி ஒரு ஆனந்தத்தில் அடியேனும் உள்ளேன். நீர் ஆனந்தத்தை அடைவது மட்டுமல்லாமல் அதை பாதுகாப்பும் பொறுப்பும் இப்போது உமக்கு இருக்கிறது. ஆம் சுவாமி, தங்கள் திருவுளப்படி தமிழ் வேதங்களை பாதுகாத்து அவற்றை பட்டோலையில் இட்டு அதன் அர்த்த விஷயங்களை நான் எங்கும் கொண்டு செல்வேன் சுவாமி. நாதமுனிகளே, உங்கள் ஆர்வத்தை பாராட்டுகிறேன். ஆனால் அது அவ்வளவு சாதாரணமான காரியமல்ல. தங்கள் அருளால் 4000 பெற்ற அடியேன் இதன் பொருளுரைகளை மக்களிடம் சேர்க்க முடியாதா என்ன? உம்மால் முடிப்பதற்கென்று ஒரு சில காரியங்கள் உண்டு. இந்த திராவிட வேதத்தை எழுத்தாக்கம் செய்வது, கானமாக இசைப்பது போன்றவை உம்மால் நடக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் இவற்றை உலகமெங்கும் கொண்டு சென்று இதன் அர்த்த விசேஷங்களை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்து அனைவரையும் ஆனந்த கடலில் மூழ்க வைத்து இவ்வுலகையே வைகுண்டமாக ஆக்கப் போகும் ஒரு மகான் வரப்போகிறார். இப்போது நீர் அடைந்திருக்கும் இந்த ஆனந்த அனுபவம் அந்த மகான் அவதரித்தவுடன் எல்லா மக்களின் மனதிலும் எழும். சுவாமி, தாங்கள் சொல்ல சொல்ல அந்த மகானை எப்போது தரிசிக்கப் போகிறோம் என்ற ஆவல் மடைதிறந்த வெள்ளமாக என் மனதில் எழுகிறது. நாதமுனிகளே, அவரை தரிசிக்கும் பேற்றினை ஒருவேளை உமது சந்ததிகள் பெறலாம். ஆனால் அம்மகானின் திவ்ய மங்கள அர்ச்சாரூபத்தை மட்டுமே இப்பொழுது உம்மால் தரிசிக்க முடியும்.
நீர் என்ன யோசிக்கிறீர் என்பது எனக்கு இப்போது புரிகிறது. நான் குறிப்பிட்ட மகானின் அவதார அடையாளங்கள் பொலிக பொலிக என நான் உமக்கு அருளிய பாசுரத்தில் மறைப்பொருளாயிருக்கிறது. இந்த அளவில் மட்டும் இப்போது நீர் புரிந்து கொண்டால் போதும். இந்தாரும் இப்பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளும்.